அடுத்த மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்கள், மூதுரை நூலின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். அடுத்து கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அடுத்து குழந்தைகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டது என்னது? சத்துருண்டை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடக்கம்னா பணிவு, கருதவம்னா நினைக்கவும், எள்ளுவர்னா இகழ்வர். அடுத்து சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக. மடைத்தலை எப்படி எழுதலான்னா தலை. அடுத்து தொலைக்காட்சி அப்படின்னா காட்சி, திட்டவட்டம்னா வட்டம். சரியா தவறா பார்க்கலாமா? பாருங்கள், கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறதுனா சரி. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியதுன்னா பொருட்செல்வம் கொடுக்க வளரக்கூடியதா கிடையாது, தவறு. எது? கல்வி செல்வம் தான் கொடுக்கக்கூடிய வளரக்கூடியது. அடுத்து பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி என்பது சரி. அடுத்து பத்தியில் உள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்கள், ஓவியா பச்சை கம்பளம் விரித்தார் போல இருந்த வயல்வெளிகளை பார்த்தால். இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொற்கள் பச்சை கம்பளம். அடுத்து செல்வியின் பூந்தோட்டத்தில் வண்ண வண்ணமாய் மலர்கள் பூத்திருந்தன. இதில் வர்ண வண்ணமாய் என்பது வர்ணனை சொற்கள். அடுத்து தேன் மலர் வளைந்து நெளிந்து ஓடியே நீரோடையில் விளையாடினாள். அப்போ இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் வளைந்து நெளிந்து. அடுத்து ஒரு மாதத்தேர்வு பாருங்கள், செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? அவை. அடுத்து அது என்னுடையது அன்று, இங்கே அது. நீ கலை நிகழ்ச்சிக்கு வந்தாயா, இங்கே நீ. இந்த வேலையை நான் செய்தேன், இங்கே நான். அவர்கள் சுற்றுலா சென்றனர், அப்போ இங்கே அவர்கள். பாருங்கள், தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன வரும்னா இதுதான் வரும். பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். அடுத்து அவர் சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வைத்தார். அடுத்து குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். அதுக்கடுத்து என்னாச்சு? ஒரு சிறுமி அவளாக முன்வந்து குழந்தைகளை வரிசையாக நிற்க செய்தால். அப்புறம் பெரியவர் அச்சிறுமியை பாராட்டி படக்கதை புத்தகத்தை பரிசாக வழங்கினார். சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் இங்கேயும் பத்தியை படித்து பெயர்ச்சொல் வினை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பத்தியில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல்னா எதுனா பூமலர், பள்ளி, வாணி, சிறுவர்கள், காகிதம். வினைச்சொல்னா வந்தால், சென்றால், கூறினால், தீட்டினால், விளையாடினால். இதெல்லாம் வினைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மாத தேர்வு. இப்போ சொற்களை பொருளுக்கேற்ற தொடராக அமைத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? வலை வலை 2 லை கொடுத்துருக்காங்க. இந்த வலை என்னென்னா மீன்பிடி வலை இருக்குல்ல, அதுதான். மீன் வலையில் மீன் பிடிப்பர். சரிங்களா? அடுத்து வலை இருக்கா? இது நம்ம கையில் பெண்கள் அணியக்கூடிய வளையல். கண்ணாடி வளையல் எனக்கு பிடிக்கும். அடுத்து அறை இருக்காப்பா? என் அம்மா பழங்களை அரை பாதியாக பிரித்து கொடுத்தார். இந்த அறை ரூம். என் அறையில் புத்தகங்கள் உள்ளன. அடுத்து வால் இருக்கா? இந்த இல்லு இந்த நாய் விலங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால். யானையின் வால் மிகச்சிறியது. இந்த வால் கத்தின்னு சொல்லுவாங்க. வால் மிக கூர்மையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கானது என்னது? கட்டுரை மற்றும் கவிதை பற்றி. தலைப்பு சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃபில் நீங்கள் இதை பற்றி எழுதணும். பாருங்கள், போட்டி எதன் மூலம் நடைபெறுகிறது? அதன் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிறது. என்ன தலைப்புனா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. அடுத்து பாருங்கப்பா, கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் கொள்கிறாள். அவள் எந்த போட்டிகளில் கலந்து கொள்வாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவள் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது. சரிங்களா? ஏன்னா இது பள்ளி மாணவர்களுக்கான போட்டி. சரிங்களா? அதனால் அவள் கலந்து கொள்ள முடியாது. அவள் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது. அடுத்து கண்ணனின் தம்பி 5ஆம் வகுப்பு படிக்கிறான். கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா? ஏன்? கண்ணனின் தம்பி கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் கட்டுரை போட்டிக்கு வயது 11 முதல் 16 வயது வரை. சரிங்களாப்பா? அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தொடர்களாக எழுதுங்க. பாருங்கள், நிகழ்ச்சி இருக்கா? தொலைக்காட்சியில் கலை நிகழ்ச்சி பார்த்தேன். அடுத்து கணினியா? கணினியில் வேலை செய்ய பிடிக்கும். அடுத்து பொறுமை. மாடிப்படியிலிருந்து பொறுமையாக இறங்க வேண்டும். அடுத்து பாருங்கள், மகிழ்ச்சி. என்னுடைய தாத்தா ஊருக்கு செல்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து அன்பு பரிசு. நான் என் தங்கைக்கு அன்பு பரிசு ஒன்றை வாங்கினேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது யார்? வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது அம்மா. அப்புறம் காலத்தை காட்டும் பொருள் கூறியது என்னது? நேரத்தை வீணாக்கதே என்று கூறியது. அடுத்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று கையிலிடம் கூறியது எதுனா, கவனமாக செயல்பட வேண்டும் என்று கையிலிடம் கூறியது மாடிப்படி தான். சரிங்களா? அடுத்து மேற்கூரை கையிலிடம் கூறியது என்ன கூறுச்சுன்னா, உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று கூறியது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்து கொள்ள எதை தேர்ந்தெடுப்பாய், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. அப்போ எதுனா கல்வி தான். கல்வியின் மூலமாக தான் நம்ம தினந்தோறும் புதுப்பிக்க முடியும். சரிங்களா? அடுத்து
என்ன கொடுத்துருங்க பாருங்கள், ஐ செய்யலாமேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். குரங்கு அண்ணன் புள்ளிகளை இணைத்து உருவங்களை வரைந்துள்ளார். இன்னும் என்னவெல்லாம் வரைந்திருப்பார் பார்த்துக்கோங்கப்பா. நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பழகுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். குரங்கு அண்ணனுக்கு ஒரே பசி, அவருக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருளை மட்டும் எழுதிட்டு மீதி தேவையில்லாத பொருளை இன்ட்டு பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடியது மாம்பழம், இதில் இருக்கக்கூடியது கொய்யா, இதில் வந்து மாதுளை, இதில் பப்பாளி, இதில் பார்த்திங்கன்னா திராட்சை, இதில் வாழைப்பழம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். குரங்கு அண்ணன் என்னென்ன செய்கிறார், வண்ணம் தீட்டி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், வண்ணம் தீட்டின பிறகு அதுக்கு உண்டானது எழுதலாம். கையில் என்ன வச்சுருக்காங்க, வாழைப்பழம். குரங்கு அண்ணன் வாழைப்பழம் சாப்பிடுகிறார். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, குரங்கு அண்ணன் பாட்டு கேட்கிறார். பாட்டு கேட்குறாங்களா? அடுத்து பாருங்கள், குரங்கு அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கடிதம் எழுதலாமா? குரங்கு அண்ணன், அன்புக்குரிய குரங்கு அண்ணன், இப்படி தான் எழுத ஆரம்பிக்கணும். அடுத்து பாருங்கள், நான் இங்கு நலம் உங்கள் நலமறிய ஆவல், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் ஓரிடத்தில் இருக்க மாட்டீர்கள், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் சுறுசுறுப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களை மாதிரியே சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது அப்படின்னு சொல்லி அன்புள்ள அப்படின்னு உங்களுடைய பெயர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு குரங்கு நண்பனுக்கு, ஒரு குரங்குக்கு நம்ம கடிதம் எழுதி அனுப்பிச்சாச்சு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நன்றாக தெரியும், தமிழ் எழுத்துக்கள் நன்றாக புரியும். சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.